வாழ்க வளமுடன். அரிது கேள் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வளம் வாஸ்துவில் வந்துங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போட்டீங்கன்னா, பூஜை அறை எங்க அமைக்கலாம் ஒரு வீட்டில் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பூஜை அறையை பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அட்வான்ஸா நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால பூஜைக்கு ரூம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டோம். அதனால வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் பயம், எங்க வச்சா சாமி எங்கேயாச்சும் வச்சா தப்பா போகுமா, சாமி அப்படின்னா காட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மனசுல அப்படி கண்டிப்பா இருக்கும். அப்ப வந்து இது என்ன வைக்கணும் எங்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. காரணங்கள் என்னன்னு, அந்த காலகட்டத்தில் வந்து முதல் ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக வீடு கட்டுவாங்க, ஓட்டு வீடு. பூஜை அறை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹால், அதில் வந்து சும்மா சாமியோட மாட்டி வச்சுருப்பாங்க, அங்கேயே தீபம் வச்சுக்குவாங்க, அங்கேயே வந்து ஒரு இதில் விளக்க வச்சு அப்படியே சாமி கும்பிடுவாங்க. இதை சாமி ரூம்பு அப்படிங்கிறது இல்லைங்க, அப்படியே ஒரு படம் மட்டும் இருக்கு, படத்துக்கு முன்னாடி அப்படியே சாமி கும்பிட்டு இருந்தோம். இதுதான் இயற்கையாக அந்த காலத்தில் இருந்த விஷயம். அது இருந்து டெவலப் ஆகி இப்போ என்னங்கிறோம், இப்போ ஓட்டு வீடெல்லாம் இல்லை, இப்போ சாமிக்கு ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ரூம் வந்து அப்படிங்கிறது வந்து கோவிலில் மட்டும்தான் சாமிக்கு கருவறை வீடு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அப்படி நிறையா பேர் பெரிய வீடு, ஜமீன்தார் வீடு, அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே அவங்க வைக்கல, வீட்டுக்கு வெளியே ஒரு பிள்ளையார் அப்புறம் கோயில் மாதிரி கட்டி பூஜை பண்ணாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல கருப்பராயா அந்த மாதிரி கூட வச்சிருந்தாங்க. தோட்டத்துல வீடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சாமின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காது, அவங்க ஏதோ ஒரு போட்டோ மட்டும் வச்சிருப்பாங்க, சும்மா ஹாலில் வச்சிருப்பாங்க, அப்படியே சாமி கும்பிட்டு இருந்தாங்க, வெளியே வீட்டோட கட்டிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு பார்த்த வீடு சாமி ரூம் எங்க வைக்கலாம் சார், வடக்கு பார்த்த வீடு சாமி ரூம் எங்க வைக்கலாம், தெற்கு மேற்கு 4 திசைகளிலும் சாமி ரூம் எங்க வைப்பது அப்படிங்கிறது ஒரே குழப்பமா இருக்கு. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தெளிவா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. வடகிழக்கு மூலை, ஈசானி மூலை எனப்படுகின்ற பகுதியில் வந்து பூஜை ரூம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அமைக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்துங்க ஹாலில் ஈசானி மூலையில் பூஜை ரூம் அமைச்சா அது வெயிட் ஆயிரும். அந்த வெயிட் அங்க வந்து நம்மளுடைய வீடியோ முதல்ல வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தலைமுடியும் கூட போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ரொம்ப மென்மையான வெயிட்டு, அதுக்கு ஈக்குவலான வெயிட்டு மயில் இறகு, அதனுடைய வெயிட்டும் கூட நமக்கு அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். எதா இருந்தாலும் சரி, வீட்டு விட்டு வேலைக்கு கிளம்புறவங்க கண்டிப்பா வீட்டினுள்ளேயும் சரி, வீட்டினுடைய ஈசானி மூலையிலும் சரி, மதில் சொன்னிட்டு கூட்டி விட்டு சுத்தம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே வடகிழக்கு ஈசானி மூலையில் பூஜை ரூம்பை அமைத்து மேற்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ சாமியை வைக்கக்கூடாது. முதலில் சாமியை வந்து எந்த திசையில வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்க பார்த்து வச்சுக்கலாம் அல்லது மேற்க பார்த்து வச்சுக்கலாம். சாமி ரூம்ல சாமி வந்து சூரியன் உதிக்கின்ற திசையோ அல்லது மறைகின்ற திசையோ பார்த்து வைப்பது சால சிறந்தது. கிழக்கே 90 மார்க்குங்க, மேற்கு அப்படிங்கிறது முடியாத பட்சத்துல வைக்கலாம், கண்டிப்பாக வைக்கலாம், தவறு கிடையாது. அதே சமயம் வடக்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ வைக்க வேண்டாம். அனைத்து கோயில்களிலும் இப்ப நீங்க வந்து சர்வசாதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, சிவன் கோயில் எடுத்துட்டாலும் சரி, பெருமாள் கோயில் எடுத்துட்டீங்களாலும் சரி, முருகன் கோயில் எடுத்துட்டீங்களாலும் சரி, இந்து வழக்கப்படி எல்லா சாமியும் கிழக்க பார்த்துருக்கும். ஏதோ ஒரு சில கோயில்கள் மேற்க பார்த்துருக்கும். கண்டிப்பா வடக்க பார்த்தோ தெற்கு பார்த்தோ அதிக கோயில்கள் கிடையாது. அந்த மாதிரி அமைப்பு பழைய காலத்துல இல்லைங்க. இப்போ கிழக்கு பார்த்து சூரியனை மையமாக வைத்துத்தான் கோயிலை கட்டினார்கள். சூரியன் மறைகின்ற திசையோ உதிக்கின்ற திசையோ வைத்துத்தான் செய்தார்கள். ஆகவே ஆண் தெய்வங்களுடன் வள்ளி தெய்வானை முருகனுடன் இருப்பது, இப்ப சிவபெருமான அம்பாளுடன் இருப்பது, பெருமாள் கூட அம்பாளுடன் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கிழக்கு பார்த்து அமைச்சாங்க. கிழக்கு பார்த்து அமைக்கிறப்போ ரொம்ப வெற்றி கிடைச்சதுங்க கோவில்ல. இப்ப அதே விஷயத்தை நம்ம வீட்டுல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கிழக்க பார்த்த சாமி வைக்கிறது ரொம்ப சால சிறந்ததுன்னு வச்சுக்கலாம். ஈசானி மூலையில் எந்த விதத்திலும் எந்த திசை வீடாக இருந்தாலும் அமைக்க வேண்டாம். வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் சேர்கின்ற இடத்தில் பூஜை ரூம் அமைக்க வேண்டாம். அடுத்தது எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைக்கக்கூடாத இடம் ஈசானி மூலை. அடுத்தது நெருதி மூலை, தென்மேற்கு மூலையில் ஒரு வீட்டின் எஜமான், முதலாளி அல்லது வாடகைக்கு இருப்பவர்கள் யார் வேணா இருக்கலாம். அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்தாலும் அவங்க முதலாளி தான், போகியத்துக்கு எடுத்தாலும் முதலாளி தான், ஒத்திக்கு எடுத்தாலும் முதலாளி தான், இப்படி எல்லாம் சொல்லலாம். ஏன்னா அந்த வீட்டை பயன்படுத்த போறது அவங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனா இருந்தா ஒரு பக்கம் இருந்துதான் ஆகணும். அதுக்கு வேண்டி பிளாட்பாரத்திலேயே எல்லாரும் படுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. பிளாட்பாரத்தில் படுக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்துக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு ஒட்டே வராது. வீடு அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. எல்லாத்துக்குமே வந்து உணவு, உறைவிடம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அந்த இடத்துல தென்மேற்கு நெருதி மூலையில், நெருதி என்பது தென்மேற்கு குபேர மூலைன்னு சொல்லுவோம், கன்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த மூலையில் சாமி அமைப்பு வர வேண்டாம். ஏன் என்றால் அந்த இடத்துல அமைக்கிறப்போ, ஈசானி மூலையில் அமைக்கிறப்போ 2 பிரச்சனை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தூபம் தீபம்
இறைவனுக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம சூடை ஏற்றுவோம். அப்புறம் தூபம் கால் காட்டுவீங்க. அப்புறம் எப்போ சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு எப்பவுமே ஊதுபத்திங்கிறது கம்பல்சரியா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம செய்துட்டே இருக்கிறோம். அவரை பொங்கியம் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சாமிக்கு வாசனை திரவியங்கள் எல்லாம் போடுவோம். சில பேர் வந்து பூஜை ரூம்ல சிலைகளை வைத்தும் பூஜையை வைத்து வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பூஜை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த 2 இடங்கள் ஒத்து வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தென்மேற்கு நெருதியில் நெருப்பு வைக்கக்கூடாது. வடகிழக்கு ஈசானி மூலையில் நீர் இருக்கிற இடம், நீரை வைக்கக்கூடிய இடத்தில் நெருப்பை வைக்கக்கூடாது. இப்ப நீரும் நெருப்பும் மாறி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிர்வினையை அளிக்கிறது. ஈசானி மூலையில் இருந்தால் இதுவரை கேட்காத, சொல்லாத, அறியப்படாத விஷயத்தை உங்களுடன் நான் பகிர்ந்துக்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக பூஜை ரூம் இருந்தால் அந்த வீட்டினுடைய வாரிசுகள் பாதிக்கப்படுவார்கள். புதியதாக திருமணமான தம்பதிகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகும். அடுத்தது வந்து கிடைக்காமையும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் வெளியே குழந்தைகளை இது எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நிறைய நம்ம பார்த்துருக்கோம், அனுபவ ரீதியாகவே நடந்திருக்கு. ஆகவே ஈசானி மூலையில் அடுப்பு வேண்டவே வேண்டாங்க. நமக்கு வந்து இதுல வந்து ஈசானி மூலையில பூஜை இரும்புக்கு சொன்ன மாதிரி நெருப்பு வச்சு அடுப்பும் வேண்டாம். நெருப்புங்கிற விஷயம் அக்னியை வந்து அக்னியில வைக்கலாம். கண்டிப்பா ஈசானி மூலையில வேண்டாம், நெருதி மூலையில வேண்டாம். அது வந்து அடுப்பை வந்து இந்த 2 இடத்துலையும் வைக்க வேண்டாங்க. பூஜைக்கு சொல்வதுதான் அக்னிக்கும் சொல்வாங்க. அக்னி மூலை சமையலுக்கு பின்னாடி பூஜை ரூம் பண்ணலாமா, வந்துக்கலாம். மீதி எந்த இடத்துல வச்சாலும் பரவாயில்லைங்க. வடகிழக்கு மூலையிலும் தென்மேற்கு நெருதி மூலையிலும் வரக்கூடாது. இதையை தவிர்த்து பெரிய சந்தேகம் இப்பதான் நம்ம பேச போறோம். இந்த பாத்ரூம் போட்டு நம்ம பூஜை ரூம் வரலாமா? தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பாத்ரூம், அதுக்கு வாயு மூலையில டாய்லெட் பாத்ரூம் போடுறாங்க, அதுக்கு முன்னாடி பூஜை ரூம் வச்சுக்கலாமா சார்? செகண்ட் பெட்ரூம் அடுத்தது அப்படியே வருது, அது வரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதற்கு வந்து தொன்று இந்த கேள்வி இருந்துட்டே இருக்குதுங்க. இதுக்கு சரியான விளக்கமே இல்லை. விளக்கம் கண்டிப்பாக இருக்கிறது. 2 செவர் வச்சு சென்ட்ரல்ல மண்ணை போட்டு வீடு கட்டுவவங்கள நிறைய பேர்த்து நம்ம பார்த்துருக்குறோம். அதனால அது பாதிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செவர் வச்சாலே போதுங்க. கண்டிப்பாக ஒட்டி இந்த பக்கம் சைடு நம்ம சாமி வைக்கிறதுனால தவறு ஒன்றும் இல்லை. அதை வந்து தவறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லைங்க. அப்படி வச்சவங்க அத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. அதுல நிச்சயமா அதுல எந்த குறையும் வராது. வாயு மூலையில சாமி ரூம் எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயு மூலையில் வைக்கலாம், மேற்கு மையப்பகுதியில் வைக்கலாம், தெற்கு மையப்பகுதியில் வைக்கலாம், அக்னி மூலையில் வைக்கலாம். அக்னி மூலையில வந்து நமக்கு அடுப்பு வைக்காத போது வாயு மூலையில் அடுப்பு வைக்கிறோம் அப்படிங்கிற போது அந்த மாதிரி வச்சுக்கலாம். அக்னி மூலையில் சென்ட்ரலையும் வைக்கலாம். அக்னி மூலையை ஒட்டுன மாதிரி பூஜை ரூம் அமைக்கலாம். பூஜை ரூம் வந்து ஈசானி மூலையும் நெருதி மூலையும் அமைக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்க கேட்ட மாதிரி பாத்ரூம் போய் ஒட்டி வரலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயங்கர சந்தேகம். கண்டிப்பா வரலாங்க. நம்ம அதனால வந்து தவறில்லை. மனிதனுக்கு வந்து பூஜை புனஸ்காரம், இப்போ ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறோம், பூஜையிலேயே இருக்கிறோம், எல்லாரும் வந்து உணவு சாப்பிட்றோம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து கழிவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நம்ம அதோட தான் குளிச்சுட்டு வெளிச்சுத்தம் தான். உள்சுத்தம் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் பெரிய லெவலுக்கு பண்ண முடியாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் வீட்லையும். அதனால வந்து வீட்டில் வந்து கண்டிப்பா பூஜை ரூம்பை தொட்டு டாய்லெட் பாத்ரூம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா வச்சு கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தவறொன்றும் இல்லை. பூஜை ரூம் அப்படிங்கிறது வந்து தவிர்த்துட்டு சின்ன லெவலுக்கு இந்த கபோர்டு கடையில் விற்கிறது இல்லைங்க, மடக்காது, அந்த மாதிரி வாங்கி கூட வச்சு நம்ம சாமிக்கு போயிடு ரொம்ப சாலைச்சிருந்தது. ரொம்ப மிகப்பெரிய பணக்காரையெல்லாம் நம்ம பார்க்குறப்ப என்னங்கிறாங்க, 2க்கு 2 1/2 அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு ஒரு தீபம் வச்சு ஒரே ஒரு முருகனோ ஒரே ஒரு குலதெய்வம் முருகன் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறவங்க எல்லாமே சிறப்பாக இருக்கிறாங்க. அப்போ பெரிய பூஜை ரூம் வச்சிருக்கவங்க நல்லா இருக்கிறாங்க. வைக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்கள் வரும். பலன் அப்படிங்கிறது ஈசானி மூலையும் நெருதி மூலையில் மட்டும் அமைக்க வேண்டாம். சின்ன வீடா இருக்குது சார், எங்களுக்கு 10க்கு 16 ஒரே ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு சமையல் தான் இருக்குது அப்படின்னா நீங்க ஹால்லையே நீங்க மரத்துல வைக்கிறத வாங்கி வச்சு சின்னதா வச்சிங்கன்னா கூட ஓகே தான். கிழக்க பார்த்த மாதிரி சாமி வைங்க. மேற்கு மையப்பகுதியில் வைக்கலாம், வாயு மூலையில் வைக்கலாம், எங்க வச்சாலும் கிழக்க பார்த்து வைங்க, அவ்வளவுதான். தெற்கினுடைய மையப்பகுதியில் வைக்கலாம். நெருதி மூலையில் வைக்க வேண்டாம். நெருதி மூலையில் பெட்ரூம் மட்டும் போட்டுக்கோங்க. சாலை சிறந்தது. அடுப்பு அப்படிங்கிறதும் அது கூட நம்ம சேர்த்து சொல்லிக்கிறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நெருப்புக்கும் பூஜை இரும்புக்கும் 100 மடங்கு சம்பந்தம் உண்டு. ஆகவேதான் இதை வந்து இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். கண்டிப்பாக இப்படி வைப்பது தான் சாலை சிறந்தது. நெருதி மூலையில் வைத்தால் பணம் இருக்காது, இஎம்ஐ கட்ட முடியாம வீடே மூழ்கி போற நிலைமைக்கெல்லாம் போயிருக்குதுங்க. நிறைய பேர் தான் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம மாத்தி கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து மீண்டும் சரியாகி நல்ல லெவல்ல வந்திருக்கிறாங்க. ஆகவே பூஜை ரூம் என்பது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இந்த ஒரே ஒரு
சின்ன வீடியோவில் உங்களுக்கு அழகாக தெளிவாக புரியுற மாதிரி சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றங்களுக்கு உட்பட்டு இருந்தால் நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். அதுவே சால சிறந்த வழியாகும். அனைவரும் இந்த அரிதைகள் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து நீங்கள் வாஸ்து டிப்ஸையும் வாஸ்தையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.